எஸ், இது எப்படி இருக்கல, யாரையாவது மாட்டி விடணும், அப்பதான் என்னுடைய நாள் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? raga.thr.fm வாங்க, விவரங்களை எழுதுங்க, முடிஞ்ச ஒரு நல்ல கதையா எங்களுக்கு கொடுங்க, மத்த விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, அதுக்கு மேல நீங்க நீங்களும் சேர்ந்து பண்ணணுமா? அதுக்குன்னு வழிகளும் இருக்கு. நம்ம 2 லைனை பேட்ச் பண்ணி விட்டுறலாம். நீங்க அங்கேயே நீங்க விண்ணப்பிக்கலாம். ஆமா, அதுக்கு நீங்க அந்த கதையை கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல. இந்த மாதிரி செய்யலாம், அப்ப நானும் இந்த மாதிரி பேசலாம் அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம வேலை இன்னும் ஈஸியா முடிஞ்சிடும். வெரி குட். இன்னைக்கு காந்திபன் மாட்டிக்கிட்டாரு, ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காரா நம்ம உதயா. என்னதுன்னு இப்ப கேளுங்க. ஹலோ, வணக்கம். நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா? நாளைக்கு எனக்கு ஆமா பிறந்த நாள். ஓகே, உங்களுக்கு ஒரு பார்ட்டி செய்ய சொல்லிருக்காங்க. பார்ட்டியா? யாரு வைஃப் சொன்னாங்களா? இல்லையான்ட்டு ஒண்ணு சொல்லிக்கலையா அதை பத்திலாம்? நான் கேக்குறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பார்ட்டி செய்ய சொல்லிருக்காங்க. சரி. நான் முடியாதுன்னு சொன்னேன். அவன் சொல்றேன் இல்ல அவங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நீங்க இப்ப காஜாங்க்கு மாதிரி வந்துட்டீங்களா? அம்மா காஜாங்ல இருக்கேன். அவங்க காஜாங் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிருக்காங்க பார்ட்டி செய்ய சொல்லி. காஜாங் ஃப்ரெண்டா? சரி. ஓகே, சோ உங்களுக்கு உங்களோட ஐட்டம் என்னென்ன வேணும்? சாப்பாடு 5 ஐட்டம் சொல்லுங்க. 5 ஐட்டமா? இல்ல நாளைக்கு எனக்கு வேலை, லீவ் இல்ல. நீங்க போயிட்டு யாரு சொன்னா இவரு சொன்னான்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு அரைமுறைமா பேசிருந்தா. ஹலோ, நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லியா? ஏன் இதுக்கு தான் உங்களோட பர்த்டே பார்ட்டி நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். என்னோட பர்த்டே பார்ட்டி நான் உங்களை எடுக்க சொல்ல. எனக்கு கிளையன் அவங்க. நான் சொன்னேன் நீங்களே பேசி சொல்லுங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க உங்ககிட்ட கேட்க சொல்றாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்னென்ன வேணும், அதெல்லாம் செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஒண்ணு வேணாம். நீங்க சொல்ல தேவையில்ல. இன்னும் இவரு காசு போட்டு இவரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ற மாதிரியும் நான் உங்களுக்கு என்னோட கிளையன் கேட்க சொன்னாங்க உங்ககிட்ட. யாரு கொடுத்தது உங்களுக்கு காசு எல்லாம் செய்ய சொல்லி? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், காஜாங் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. அதுதான் இன்வாய்ஸ் சொல்லியா இருக்கு. காஜாங் ஃப்ரெண்ட்ஸ் இன்வாய்ஸ் சொல்லியாச்சு. அது இல்ல நீங்க ஐயா சொல்லுங்க. ரொம்ப பந்தா பண்ணுவேன். நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லியா? 5 சாப்பாடு. என்ன சாப்பாடு வேணும்? சரி, ஓகே, ரைட். நல்ல அழகான 5 ஐட்டம் சொல்றேன். காட்டு, உடும்பு, அலுங்கு, ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி. ஓகே ஓகே, சரியா? உன் விருப்பம். டீசர்ட் என்ன வேணும்? நீங்களே ஆசைப்படுறீங்க. நீங்களே உங்களுக்கு என்ன தோணுதோ. ஐஸ்கிரீம். உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க, ஐஸ்கிரீம் போட்டுக்கோ. ஓகே, எத்தனை பேருக்கு போடுறீங்க? இது அவங்க சொன்னது 10 பேருக்கு. 10 பேர்த்துக்கா? ஏன் அவ்வளவு அலட்சியம்? ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு நீங்க சாப்பாடு போட்டிருப்பீங்களா? அவங்க போடுறாங்கல்ல, அலட்சியம் வேற. உங்களுக்கு நீங்க பர்த்டே நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? இதுல 10 பேரான நக்கல் வேற. ஓகே. இல்ல சாரு, காஜாங் டோல் தெரியுமா? காஜாங் டோல் தெரியும். அங்க நில்லுங்க, நாங்க உங்களை பிக்கப் பண்ணிக்குவோம். நீங்க என்ன பிக்கப் பண்ணிக்கிட்டு நாம எல்லாம் பார்ட்டி இடத்துக்கு போறோம். ஏன்னா அது சர்ப்ரைஸ் பார்ட்டி. சர்ப்ரைஸ் பார்ட்டினா நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. இப்ப எனக்கு பிறந்தனால நீங்க என்கிட்ட சர்ப்ரைஸ் பார்ட்டின்னு கேட்டீங்கன்னா அது என்ன? உங்களுக்கு எங்க நடக்க போகுதுன்னு தெரியாதே. சரி, நான் இருக்க வைஃப்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. ஏன் இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? நீங்க வைஃப் கிட்ட கேட்கணும்ன்றீங்க. நீங்க சர்ப்ரைஸ் உடைச்சிடாதீங்க. இல்ல சார், நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீங்க சேட்டையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவரு ஒரு ஆளு கூட சாப்பாடு போட மாட்டாரா? ஆனா இவருக்கு BMW வாங்கி கொடுக்க. கடைசியா யாருக்காவது மொய் போட்டிருக்கீங்களா பர்த்டேக்கு? கடைசியா யாருக்காவது மொய் போட்டிருக்கீங்களா? பர்த்டேக்கு போட்டிருக்கீங்களா? ஏன் போட்டது இல்ல? அதையும் யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? போட்டிருக்கு சாரு. அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் சாரு. சரி, நம்மளால முடிஞ்ச மட்டும் நம்ம ஏதாவது செய்யணும். நாளைக்கு 7:30 மணிக்குண்ணே. 7:30 மணிக்கு. 7:30 மணிக்கு நான் எங்க இருப்பேன் எனக்கே தெரியாது. அப்புறம் என்னையா வாழ்க்கை இது? நாளைக்கு 7:30 மணிக்கு எங்க இருப்பேனே தெரியல. அப்படி என்னையா வாழ்க்கை இது? நாளைக்கு பிறந்த நாள். அப்படி பண்ணி வச்சிட்டாரு. நாளைக்கு பிறந்த நாள். உங்களுக்கு பிறந்த நாள் 7:30 மணிக்கு காஜாங் டோல்ல நில்லுங்க. நாங்க வருவோம். வெள்ளை காடி, வெள்ளை வேனு உங்களை கூட்டிட்டு போறோம். உங்க நாட்டு பிரதமர் தான் அப்படி பண்ணி வச்சிட்டாரு. யாருக்கும் நிம்மதியா வீட்டுல இருக்க விடாம. நண்பா ஜோக் அடிக்கலாம். அது மொக்கையா இருக்கு, சிரிப்பே வரல. அது இல்ல, விட்டு எனக்கு அதெல்லாம் அந்த பேச்சுலாம் வேணாம். எனக்கு முடிஞ்சிருச்சு நேரம். நாளைக்கு 7:30 மணிக்கு காஜாங் டோல்ல. சரி, வெள்ளை சட்டை வெள்ளை சிலர் போடுங்க. வெள்ளை சட்டை வெள்ளை சிலர் என்கிட்ட இல்லையே. சரி, வேற என்ன கலர்ல இருக்கு? இல்ல நீ என்ன கலர்ல இருக்கு அதை மட்டும் சொல்லியா? இல்ல உங்க டீடைல்ஸ் நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன காடி நம்பர் வருவீங்க, என்ன காடியில வருவீங்க? நாளைக்கு வெள்ளை காடியில வருவேன். அந்த காஜாங் டோல் ஸ்மார்ட் டேக் இருக்குல்ல, அந்த இதுக்கு எடுத்து நெல்லுங்க. நான் நுழைஞ்சானு அங்க இருந்து ஏத்திக்கிறேன். காடியில ஏறுங்க. அதுக்கு பிறகு அங்க போகும்போதே சொல்றேன் இது எப்படி இருக்குன்னு. சரியா? யாரு இது? புரியாவா? ஆமா. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்குண்ணே. இது எப்படி இருக்கு?
இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு எஸ் இது எப்படி இருக்கல யாரையாவது மாட்டி விடணும் அப்பதான் என்னுடைய நாள் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? raga.thr.fm வாங்க, விவரங்களை எழுதுங்க, முடிஞ்ச ஒரு நல்ல கதையா எங்களுக்கு கொடுங்க, மத்த விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, அதுக்கு மேல நீங்க வந்து நீங்களும் சேர்ந்து பண்ணணுமா? அதுக்குன்னு வழிகளும் இருக்கு. நம்ம வந்து 2 லைனை பேட்ச் பண்ணி விட்டுறலாம். நீங்க அங்கேயே நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். ஆமா, அதுக்கு வந்து நீங்க அந்த கதையை கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல. இந்த மாதிரி செய்யலாம், அப்ப நானும் இந்த மாதிரி பேசலாம் அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம வேலை இன்னும் ஈஸியா முடிஞ்சிடும். வெரி குட். இன்னைக்கு காந்தி மாட்டிக்கிட்டாரு, ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காரா நம்ம உதயா. என்னதுன்னு இப்ப கேளுங்க. ஹலோ, வணக்கம். நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா? நாளைக்கு எனக்கு ஆமா பிறந்த நாள். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டி செய்ய சொல்லிருக்காங்க. பார்ட்டியா? யாரு வைஃப் சொன்னாங்களா? இல்லையான்ட்டு ஒண்ணு சொல்லிக்கலையா அதை பத்திலாம்? நான் கேக்குறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பார்ட்டி செய்ய சொல்லிருக்காங்க. சரி. நான் முடியாதுன்னு சொன்னேன். அவன் சொல்றேன் இல்ல அவங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படி சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நீங்க இப்ப காஜாங்க்கு மாறி வந்துட்டீங்களா? அம்மா காஜாங்ல இருக்கேன்ப்ப. அவங்க காஜாங் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிருக்காங்க பார்ட்டி செய்ய சொல்லி. காஜாங் ஃப்ரெண்டா? சரி. ஓகே, சோ உங்களுக்கு உங்களோட ஐட்டம் என்னென்ன வேணும்? சாப்பாடு 5 ஐட்டம் சொல்லுங்க. 5 ஐட்டமா? இல்ல நாளைக்கு எனக்கு வேலை, லீவ் இல்ல. நீங்க போயிட்டு யாரு சொன்னா எவரு சொன்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு அரைமுறைமா பேசிருந்தா. ஹலோ, நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லியா? ஏன் இதுக்கு தான் உங்களோட பர்த்டே பார்ட்டி நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். என்னோட பர்த்டே பார்ட்டி அவங்களை எடுக்க சொல்ல. எனக்கு கிளையன் அவங்க. நான் சொன்னேன் நீங்களே பேசி சொல்லுங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க உங்ககிட்ட கேட்க சொல்றாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்னென்ன வேணும் அதெல்லாம் செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஒண்ணு வேணாம். நீங்க சொல்ல தேவையில்ல. இன்னும் இவரு காசு போட்டு இவரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ற மாதிரியும் நான் உங்களுக்கு என்னோட கிளையன்ட் கேட்க சொன்னாங்க உங்ககிட்ட. யாரு கொடுத்தது உங்களுக்கு காசு எல்லாம் செய்ய சொல்லி? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், காஜாங் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. அதுதான் இன்வாய்ஸ் வழியா இருக்கு. காஜாங் ஃப்ரெண்ட்ஸ் இன்வாய்ஸ் சொல்லியாச்சு. அது இல்ல நீங்க ஐயா சொல்லுங்க. ரொம்ப பந்தா பண்ணுவேன். நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லியா? 5 சாப்பாடு. என்ன சாப்பாடு வேணும்? சரி, ஓகே, ரைட். நல்ல அழகான 5 ஐட்டம் சொல்றேன். காட்டு, உடும்பு, அலுங்கு, ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி. ஓகே ஓகே, சரியா? உன் விருப்பம். டிசர்ட் என்ன வேணும்? நீங்களே ஆசைப்படுறீங்க. நீங்களே உங்களுக்கு என்ன தோணுதோ. ஐஸ்கிரீம் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க, ஐஸ்கிரீம் போட்டுக்கோ. எத்தனை பேருக்கு போடுறீங்க? இது அவங்க சொன்னது வந்து 10 பேருக்கு. 10 பேர்த்துக்கா? ஏன் அவ்வளவு அலட்சியம்? ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு நீங்க சாப்பாடு போட்டிருப்பீங்களா? அவங்க போடுறாங்கல்ல, அலட்சியம் வேற. உங்களுக்கு நீங்க பர்த்டே நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? இதுல 10 பேரான நக்கல் வேற. ஓகே. இல்ல சாரு, காஜாங் டோல் தெரியுமா? காஜாங் டோல் தெரியும். அங்க வந்து நில்லுங்க, நாங்க உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்குவோம். நீங்க என்ன பிக்கப் பண்ணிக்கிட்டு நாம எல்லாம் பார்ட்டி இடத்துக்கு போறோம். ஏன்னா அது வந்து சர்ப்ரைஸ் பார்ட்டி. சர்ப்ரைஸ் பார்ட்டினா நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. இப்ப எனக்கு பிறந்த நாள்னா நீங்க என்கிட்ட சர்ப்ரைஸ் பார்ட்டின்னு கேட்டீங்கன்னா அது என்ன? உங்களுக்கு எங்க நடக்க போகுதுன்னு தெரியாத? சரி, நான் இருக்க வைஃப்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. ஏன் இப்ப நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? நீங்க ஒய்ஃப் கிட்ட கேட்கணும்ன்றீங்க. நீங்க சர்ப்ரைஸ் உடைச்சிடாதீங்க. இல்ல சார், நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீங்க சேட்டையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவரு ஒரு ஆளு கூட சாப்பாடு போட மாட்டாரா? ஆனா இவருக்கு BMW வாங்கி கொடுக்க. கடைசியா யாருக்காவது மொய் போட்டிருக்கீங்களா பர்த்டேக்கு? கடைசியா யாருக்காவது மொய் போட்டிருக்கீங்களா? பர்த்டேக்கு போட்டிருக்கீங்களா? ஏன் போட்டது இல்ல? அதையும் யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? போட்டிருக்கு சாரு. அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் சாரு. சரி, நம்மளால முடிஞ்ச மட்டும் நம்ம ஏதாவது செய்யணும். நாளைக்கு 7:30 மணிக்குண்ணே. 7:30 மணிக்கு நான் எங்க இருப்பேன் எனக்கே தெரியாது. அப்புறம் என்னையா வாழ்க்கை இது? நாளைக்கு 7:30 மணிக்கு எங்க இருப்பேனே தெரியல. அப்படி என்னையா வாழ்க்கை இது? நாளைக்கு பிறந்த நாள். அப்படி பண்ணி வச்சிட்டாரு. நாளைக்கு பிறந்த நாள். உங்களுக்கு பிறந்த நாள் 7:30 மணிக்கு காஜாங் டோல்ல நில்லுங்க. நாங்க வருவோம். வெள்ளை காடி, வெள்ளை வேனு உங்களை கூட்டிட்டு போறோம். உங்க நாட்டு பிறந்த மாதிரி தான் அப்படி பண்ணி வச்சிட்டாரு. யாருக்கும் நிம்மதியா வீட்டுல இருக்க கூடாம. நண்பா ஜோக் அடிக்கலாம். அது மொக்கையா இருக்கு, சிரிப்பே வரல. அது இல்ல, விட்டு எனக்கு அதெல்லாம் அந்த பேச்சுலாம் வேணாம். எனக்கு முடிஞ்சிருச்சு நேரம். நாளைக்கு 7:30 மணிக்கு காஜாங் டோல்ல. சரி, வெள்ளை சட்டை வெள்ளை சிலர் போடுங்க. வெள்ளை சட்டை வெள்ளை சிலர் என்கிட்ட இல்லையே. சரி, வேற என்ன கலர்ல இருக்கு? இல்ல நீ என்ன கலர்ல இருக்கு அதை மட்டும் சொல்லியா?
இல்ல உங்க டீடைல்ஸ் நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன காடி நம்பர் வருவீங்க, என்ன காடியில வருவீங்க? நாளைக்கு வெள்ளை காடியில வருவேன். அந்த காஜாங் டோல் ஸ்மார்ட் டேக் இருக்குல்ல, அந்த இதுக்கு எடுத்து நெல்லுங்க. நான் நுழைஞ்சானு அங்கிருந்து ஏத்திக்கிறேன். காடியில ஏறுங்க, அதுக்கு பிறகு அங்க போவோம். போகும்போதே சொல்றேன் இது எப்படி இருக்குன்னு. சரியா? யாரு இது? புரியாவா? ஆமா. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்குண்ணே. இது எப்படி இருக்கு?